அப்போ நீங்கள் இன்னும் ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜல்லிக்கட்டு என்பதனே கருணாநிதி புகுத்திய விளையாட்டு, கருணாநிதி தயவால் தான் ஜல்லிக்கட்டே நடந்து கொண்டிருக்கிறது என்று வரலாற்றில் இவர்கள் பாடம் எடுப்பார்கள் நமக்கு. இதையும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைகள் தள்ளப்படுவார்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் விஷமத்தனமாக இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறேன். இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இந்த உதவாநிதி பங்கேற்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக அங்கே 1,00,000 பேரை கூட்டியாக வேண்டும் என்று டார்கெட் கொடுக்கப்படுகிறது. இந்த டார்கெட் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட அமைச்சர்களுக்கும் இந்த டார்கெட் வழங்கப்படுகிறது. இவ்வாறாக வழங்கப்பட்ட டார்கெட்டை இவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? அரசு பேருந்துகளை எல்லாம் திமுக பேருந்துகளாக மாற்றி திமுக கொடிகளை வைத்து அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டிற்கு நடுவில் வேற எங்கே வைக்க முடியும்? அங்கே தான் வைக்க முடியும். கருணாநிதி பேரில் நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கணும்னா சுடுகாட்டுக்கு நடுவில் தான் உருவாக்கணும். அவ்வாறாக சுடுகாட்டுக்கு நடுவில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு பிரத்யேகமாக கருணாநிதி பெயரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மைதானத்தில் தான் இனி நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த முறை உள்ளூர்வாசிகள் அவர்களுடைய மாடுகளை அவிழ்த்து விடுவதற்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை ஒரு போராட்டமாகவே அங்கு மக்கள் நடத்தி இருக்கிறார்கள். நான் அன்றைக்கே நான் கணித்தனா, அதாவது நீ ஆண்ட பரம்பரை கதையெல்லாம் பெருமையெல்லாம் அங்கே பேசுவ, கடைசியில் எங்கே போய் நிற்ப? இன்பநிதி காலடியில் போய் நீ நிற்பேன்னு நான் சொன்ன மாதிரி நடந்ததா? இதுதான் இவர்களுடைய வழிமுறை. நீ உன்னுடைய தனிப்பட்ட விதத்தில் சொத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மகளுக்கு 100 கோடியில் திருமணம் செய்ய வேண்டும். அந்த 100 கோடி செலவில் திருமணம் செய்து உன்னுடைய படோடோபத்தை ஊர் முழுக்க காண்பிக்க வேண்டும். அதற்கு இந்த திருட்டு குடும்பம் தேவை உனக்கு. அதனால் அவர்கள் காலை கழுவுவதற்கும் நீ தயங்க மாட்ட. இன்பநதி இல்லை, இன்பநதிக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் அதற்கும் நீ கால் கழுவிவிட தயங்க மாட்டாய் என்றால் நான் தட்டி கேட்பேன். ஏனென்றால் நான் தன்மானமுள்ள திமுக காரன் என்று நடமாடிய உறுப்பினர்களை கொண்டிருந்த கட்சி அந்த கட்சியை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாய் நீ? இன்பநதிக்கு சாமரம் வீசுவதா? அப்படியே பவ்யமாக போய் இன்பநதிக்கு சால்வை போத்துவதா? இதுக்கு தான் நீங்கள் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஒரு அசிங்கம் அரங்கேறி இருக்கிறது. இந்த அசிங்கம் என்ன அப்படின்றத காணொளியிலே நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது மதுரை ஏர்போர்ட்டில் இறங்குகிறார் பட்டத்து இளவரசர் உதவாநிதி. பட்டத்து இளவரசர் இறங்கிய உடனே அதுடன் சேர்ந்து பட்டத்து இளவரசருக்கு பிறந்திருக்கின்ற அந்த ஊதாரி இன்பநிதியும் இறங்கிவிட்டார். இப்பொழுது அந்த ஊதாரிக்கு மரியாதை செலுத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க கேவலத்திலும் கேவலம். ஏன்னா தன்மானத்தை மிகப்பெரிய விஷயமாக பேசி தீர்ந்த பிடிஆர் வரவேற்கிறார். இந்த காணொளியும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அலங்காநல்லூர் அந்த ஜல்லிக்கட்டில் அந்த நிகழ்ச்சியில், அதாவது அரசாங்கம் நடத்துகின்ற அந்த நிகழ்ச்சியில் பட்டத்து இளவரசர் கலந்து கொள்கிறார். அவர் கலந்து கொள்ளும் பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் உட்பட அத்தனை பேரும் தள்ளி நிற்க சொல்லப்படுகிறார்கள். ஏன்னா இன்பநிதியோடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்களாம், அவர்கள் அமர வேண்டுமாம், அவர்கள் முன்வரிசையில் அமர வேண்டும் என்பதற்காக ஆட்சியர் உட்பட மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைவரும் தள்ளி நிற்க சொல்லப்படுகிறார்கள். இந்த கேவலம் எங்கேயாவது அரங்கேறுமா? எப்பொழுதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் அரங்கேறி இருக்கிறதா? இதை என்றைக்காவது நாம் பார்த்திருக்கிறோமா? இதற்கு முன்னால் கிடையாது. ஆனால் இது பகிரங்கமாக நடைபெறுகிறது. அதுவும் என்ன துணிச்சலுடன் நடைபெறுகிறது. யார் என்ன கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் நடைபெறுகிறது. அதுக்கு பட்டத்து இளவரசர் அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வருகிறார் என்ற உடனேயே அவரை ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள். அதையும் பாருங்க.
யாரும் இல்லாத ஊரில் யாருக்கியா நீ வந்து வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம். ஆனால் அதையும் கடந்து இங்கே இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இந்த உதவாநிதி வந்து பங்கேற்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக அங்கே 1,00,000 பேரை கூட்டியாக வேண்டும் என்று டார்கெட் கொடுக்கப்படுகிறது. இந்த டார்கெட் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட அமைச்சர்களுக்கும் இந்த டார்கெட் வழங்கப்படுகிறது. இவ்வாறாக வழங்கப்பட்ட டார்கெட்டை இவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? அரசு பேருந்துகளையெல்லாம் திமுக பேருந்துகளாக மாற்றி திமுக கொடிகளை வைத்து, முதல்ல அரசு விழாவில் எப்படி நீங்கள் திமுக கொடியை கொண்டு வந்து ஆட்டலாம் அப்படின்றது வேறு விஷயம். அடுத்து அதற்கு கூட்டம் சேர்க்கிறேன் பேர் வழி என்று காசு கொடுத்து அழைத்து வரக்கூடிய அந்த மக்களை அரசு பேருந்தில் அழைத்து வருகிறார்கள். அதுவும் திமுக கொடியை பொருத்தி தைரியமாக அழைத்து வருகிறார்கள். யார் என்ன கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு மிதப்பு தான். இப்போ இப்படியாக அழைத்து வரப்பட்ட அந்த கூட்டத்தின் மத்தியில் இவர்கள் மாடுகளை அவிழ்த்து விடுவார்கள் இல்லையா, காளைகளை. அதுவும் எப்படி? அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சதி நடந்திருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் சொல்கிறார்கள். என்ன அப்படின்னா, அலங்காநல்லூர் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 4 கிராமங்கள். இந்த 4 கிராமங்கள் அலங்காநல்லூர், பாலமேடு போன்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டை இவர்கள் நகர்த்தி அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டிற்கு நடுவில், வேற எங்கே வைக்க முடியும்? அங்கே தான் வைக்க முடியும். கருணாநிதி பேரில் நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கணும்னா சுடுகாட்டுக்கு நடுவில் தான் உருவாக்கணும். அவ்வாறாக சுடுகாட்டுக்கு நடுவில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு பிரத்யேகமாக கருணாநிதி பெயரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மைதானத்தில் தான் இனி நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த முறை உள்ளூர்வாசிகள் அவர்களுடைய மாடுகளை அவிழ்த்து விடுவதற்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை ஒரு போராட்டமாகவே அங்கு மக்கள் நடத்தி இருக்கிறார்கள். இந்த கூத்தும் அங்கே அரங்கேறி இருக்கிறது. அப்போ எவ்வளோ விஷயங்களில் இதுக்குள்ளே வந்து புகுத்துறாங்கன்றதை பாருங்கள். ஒன்று, உதவாநிதி என்கிற ஒரு உதவாக்கரையை இங்கே மக்கள் முன்னால் கொண்டு வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவது. அடுத்து அந்த உதவாக்கரைக்கு அடுத்து ஒரு ஊதாரி, அந்த உதவாக்கரைக்கு பிறந்திருக்கின்ற ஒரு ஊதாரி அடுத்து வருவான் என்பதனை சிலேடையாக உளவியல் ரீதியாக நம்முள் புகுத்துவது. அடுத்து இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பதனையே கருணாநிதி பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த பிரத்யேகமான மைதானத்தில், அதாவது காலங்காலமாக எங்கே நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கிருந்து இடம்பெயர்த்து இந்த பிரத்யேகமான மைதானத்தில் கொண்டு போய் நடத்துவது, இதற்கு அடிக்கல் நாட்டுவது, இதுதான் இவர்களுடைய நோக்கம். அப்போ நீங்கள் இன்னும் ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜல்லிக்கட்டு என்பதனையே கருணாநிதி புகுத்திய விளையாட்டு, கருணாநிதி தயவால் தான் ஜல்லிக்கட்டே நடந்து கொண்டிருக்கிறது என்று வரலாற்றில் இவர்கள் பாடம் எடுப்பார்கள் நமக்கு. இதையும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைகள் தள்ளப்படுவார்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் விஷமத்தனமாக இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சுட்டி காட்டி கொண்டே வருகிறேன். நம்முடைய கேள்வி, அது எப்படி ஒரு வெக்கமே இல்லாமல், ஏன்னா இந்த மூர்த்தி என்ன பேசியிருக்காருன்றதை பாருங்கள். ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் எனக்கு தெரிந்த இந்த வீடியோவையும் பாருங்கள். நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை எங்க, அவருடைய சாதியுடைய, அதாவது முக்குளத்து மக்களுடைய அந்த சங்கம் சார்ந்த வேலை வாய்ப்பு சார்ந்த ஒரு கூட்டத்தில் இப்படி பேசுகிறாரு. என்ன, நாமெல்லாம் ஆண்ட சாதி, நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை. ஆண்ட பரம்பரை அன்னைக்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த காணொலியையும் நீங்கள் பாருங்கள். மூர்த்தி சமீபத்தில் மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில், அதாவது அவருடைய சமுதாயம் சார்ந்த அரசு பணிகள் நியமனம், அதற்கு ஆள் சேர்க்கும் விழா அல்லது நிகழ்ச்சின்னு வச்சுப்போம். இந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது மூர்த்தி அவங்களுடைய சமுதாயத்தின் பெருமைகளை பேசுவதாக நினைத்து கொண்டு நம்மெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ அங்கேயே இருக்கக்கூடிய ஆடியன்ஸில் இருந்த அவருடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருந்திருக்கும், என்ன பெரிய ஆண்ட பரம்பரை, சரி ஆண்ட பரம்பரை தான், ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இன்பநிதிக்கு கூவிகிட்டு இருக்க, உதவாநிதிக்கு கூவிகிட்டு இருக்க. இப்போ நான் அன்றைக்கே சொன்னா, அன்றைக்கே நான் கணித்தனா, அதாவது நீ ஆண்ட பரம்பரை கதையெல்லாம் பெருமையெல்லாம் அங்கே பேசுவ, கடைசியில் எங்கே போய் நிற்ப, இன்பநிதி காலடியில் போய் நீ நிற்பேன்னு நான் சொன்னனா,
நான் சொன்ன மாதிரி நடந்ததா? இதுதான் இவர்களுடைய வழிமுறை. மூர்த்திக்கு என்ன, அவர் சாதி மீது பற்றா, இல்லை ஆண்ட பரம்பரை பெருமையா? எந்த ஆண்ட பரம்பரைடா போயிட்டு இன்பநதி காலில் போய் விழுந்து கிடக்கும்? எந்த ஆண்ட பரம்பரைடா போயிட்டு உதவாநிதிக்கு போய் காலை பிடிக்கும்? ஆண்ட பரம்பரை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? உன் பரம்பரை இந்த சமுதாயத்திற்கு செய்த சேவைகள்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் சமுதாயம் இந்த சமுதாயம், உன்னுடைய சாதி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தியாகங்கள் என்னன்னு உனக்கு தெரியுமா? இதே மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் அங்கே படையெடுப்பு நடந்த பொழுது அந்த படையெடுப்புக்கு எதிராக 5000 வீரர்கள் உன் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்தான். 5000 வீரர்கள் அங்கே போரிட்டு தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். அவர்களது வரலாறு உனக்கு தெரியுமா? அவர்களது வாரிசுகள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா? நாம் போற்றக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியாருடைய வாரிசுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியுமா? நீ வேண்டுமானால் எங்காவது ஒரு இடத்துல கொண்டு போய் அடையாளப்படுத்தலாம். ஆனால் அடையாளப்படுத்தினாலும் இவர்கள் அந்த பெருமையை பேசிக்கொண்டு அவர்கள் வழியில் வந்தேன் என்று ஒரே காரணத்திற்காக இங்கே அடுத்த 50 பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்களா? ஆண்டு கொண்டிருக்கிறார்களா? அப்படி என்றால் இந்த ஆண்ட பரம்பரை என்ற பெருமை பீத்தல் எதற்காக? அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில், அதாவது உன்னுடைய சாதி இளைஞர்கள் மத்தியில் உணர்வை தூண்ட வேண்டும். ஆண்ட பரம்பரை, அதுக்கு நான் தான் பிரதிநிதி அப்படின்னு நீ ஒன்றை காமிச்சிக்கணும். ஆனால் கடைசியில் நீ என்ன பண்ணுவ? இன்பநதிக்கு கால் கழுவி விட்டுக்கிட்டு இருப்ப. அப்போ நம்முடைய கேள்வி இதுதான் உன் ஆண்ட பரம்பரையோட பெருமையா? நீ உன்னுடைய தனிப்பட்ட விதத்தில் சொத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மகளுக்கு 100 கோடியில் திருமணம் செய்ய வேண்டும். அந்த 100 கோடி செலவில் திருமணம் செய்து உன்னுடைய படோடோபத்தை ஊர் முழுக்க காண்பிக்க வேண்டும். அதற்கு இந்த திருட்டு குடும்பம் தேவை உனக்கு. அதனால் அவர்கள் காலை கழுவுவதற்கும் நீ தயங்க மாட்ட. இன்பநதி இல்லை, இன்பநதிக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் அதற்கும் நீ கால் கழுவிவிட தயங்க மாட்டாய். இது உன் பிரச்சனை. ஆனால் நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், உன்னுடைய சாதி உன்னை பார்த்து என்பதை விட உன்னுடைய அடுத்து வரப்போகின்ற தலைமுறைகள் உன்னை பார்த்து கேள்வி கேட்காதா? உன் சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இந்த கேள்வியை கேட்காதா? ஏப்பா ஆண்ட பரம்பரைன்னு இவ்வளோ பெருமையெல்லாம் பேசிவிட்டு எவனோ ஒரு உக்கா பக்கரி காலில் போய் நீ கழுவிக்கிட்டு இருக்கியே, எதுக்கு கழுவின? அவன் திறமைசாலி என்பதனால் கழுவினியா? அவன் இந்த நாட்டிற்கு தியாகம் செய்தான் என்பதனால் கழுவினியா? அவன் இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்தான் என்பதற்காக கழுவினியா? இது எதுவுமே கிடையாது. நீ கழுவியதற்கு முதலும் முற்றிலுமான காரணம் என்ன? சொத்தை சேர்க்க வேண்டும், ஊரை அடித்து உலையில் போட வேண்டும். அதற்கு உனக்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. அதனால் அந்த குடும்பத்தில் தகுதியில்லாத ஒருவனாக இருந்தாலும், அவன் ஆகச்சிறந்த உதவாக்கரையாக இருந்தாலும், அவன் மகன் ஒரு ஊதாரியாக இருந்தாலும், அவனுக்கு அடுத்து பிறக்கப் போகிறவன் ஒரு 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 மானங்கட்டவனாக இருந்தாலும் நீயும் போய் அவன் காலை கழுவுவாய். இதை உன்னை கேள்வி கேட்டு விடுவோமே, உன்னை தேர்தல் அரசியலில் சந்தித்து விடுவோமே அப்படின்ற ஆதகத்தின் காரணமாக நீ என்ன செய்வாய்? உன்னுடைய சாதியைச் சேர்ந்த நபர்களுடைய உணர்வை தூண்டுகின்ற வகையில் அவங்களுடைய கூட்டத்தில் போயிட்டு நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை இல்லையா, நம்மெல்லாம் நம்மளுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்ட்டு அந்த உணர்வு உனக்கு இருக்கும் என்றால் இந்த வேலையை நீ செய்வாயா? இந்த கேடுகட்ட வேலையில் நீ ஈடுபடுவாயா? அப்படி பிழைத்துத்தான் நீ வாழ வேண்டுமா? அப்படி பிழைத்துத்தான் உன்னுடைய ஆண்ட பரம்பரை என்று நீ பெருமை பேசிக்கொள்ள உன்னுடைய சமுதாயம், உன்னுடைய சாதியைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்தார்களா? அப்படி வாழ்ந்திருந்தால் இந்த சமுதாயத்தை நாம் காத்திருக்க முடியுமா? அப்படி வாழ்ந்திருந்தால் இன்றைக்கி மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து பல்வேறு அடையாள சின்னங்கள், நம்முடைய கலாச்சார சின்னங்களை நாம் காப்பாற்றி இருக்க முடியுமா? உனக்கு கேவலமாக இல்லையா? உனக்கு வெக்கமாக இல்லையா? நான் திமுக காரங்களை பார்த்தே கேட்குறேன், என்னைக்கு தான் நீங்கள் சோறு தின்ன ஆரம்பிக்க போகிறீங்க? திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் எப்படி உருவானது? அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை உருவாக்கிய திரு அண்ணாதுரை அவர்கள் தன்னுடைய ஆசான் என்று அழைத்து கொண்ட தான் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டாரோ அந்த ஈவே ராமசாமி நாயக்கரிடமிருந்து ஏன் பிரிந்தார்? தன்னுடைய தன்மானம் இடம் கொடுக்கவில்லை என்பதனால் பிரிந்தார். மணியம்மையை திருமணம் செய்து கொண்டது என்பது ஒரு காரணம் என்று சொல்லலாம்.
ஆனால் அதையும் கடந்து தன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டு விட்டது. தன் மீது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டு விட்டது. அவ்வாறான நம்பிக்கையின்மை என்பதனை ஒரு காலம் தன்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்பதனால் அவர் பிரிந்தார். காலத்திற்கும் அவர் ஈவேராவை தன்னுடைய ஆசான் என்று சொன்னாலும் கூட தன்னுடன் அருகில் அழைத்து கொள்ளவில்லை. ஏன் அழைத்து கொள்ளவில்லை? ஏன் உடன் பயணிக்கவில்லை? ஏனென்றால் தன்னுடைய தன்மானத்திற்கு இழுக்கு என்றால் ஒரு நிமிடம் கூட அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்ற தன்மான தலைவனாக அவர் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் எவனோ ஒருத்தன் தலைவனாக இருந்தான், அதை நீ ஏற்றுக்கிட்டு நீ மனமும் ஏற்றுக்கிட்ட தலைவனே வச்சுப்போமே. அந்த தலைவனுக்கு ஒருத்தன் பிறந்தான், சரி அவனையும் ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுப்போம். அவனுக்கு ஒருத்தன் பிறப்பான், அவனுக்கு ஒருத்தன் பிறப்பான், அவனுக்கு அடுத்தன் பிறப்பான்னு 5 தலைமுறைக்கு நீ அடிமை சாசனம் எழுதி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாதுரை இந்த கட்சியை உருவாக்கினார். உனக்கு வெக்கம் இல்லையா? உனக்கு மானம் இல்லையா? உனக்கு சூடு சுரணை இல்லையா? இதே கருணாநிதியை எதிர்த்து தவறு என்றால் நான் தட்டி கேட்பேன். ஏனென்றால் நான் தன்மானமுள்ள திமுக காரன் என்று நடமாடிய உறுப்பினர்களை கொண்டிருந்த கட்சி அந்த கட்சியை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாய் நீ? இன்பநிதிக்கு சாமரம் வீசுவதா? அப்படியே பவ்யமாக போய் இன்பநிதிக்கு சால்வை போத்துவதா? இதுக்கு தான் நீங்கள் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் உங்களை காரி துப்பி கேள்வி கேட்க மாட்டார்களா? நாஞ்சில் சம்பத் துப்பினால் தொடச்சிக்கிட்டு போவேன்னு சொல்கிறது எப்போ? தன்னுடைய அரசியலில் முக்கால்வாசி காலத்தை கழித்து விட்ட பின்னர். ஆனால் என்னுடைய கேள்வி, நாளைக்கு நாஞ்சில் சம்பத்துடைய 4வது தலைமுறை 5வது தலைமுறை அதே வீடியோவை பார்க்குதுன்னு வைங்க, அதே காணொலியை பார்க்குதுன்னு வைங்க, அவன் என்ன நினைப்பான்? என் மூதாதையின் இவ்வளவு கேவலமானவனா, இவ்வளவு கேவலப்பட்டவனா என்று நினைக்க மாட்டானா? அதே மாதிரி நான் திமுகவினரை பார்த்து கேட்கிறேன், உன்னுடைய அடுத்து வரக்கூடிய சந்ததிகள், அது 4 தலைமுறையாக இருக்கலாம், 5 தலைமுறையாக இருக்கலாம், 6வது தலைமுறையாக இருக்கலாம், அவர்களெல்லாம் உன்னை காரி துப்ப மாட்டார்களா? இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா? இப்படி ஒரு அரசியல் தேவையா? அப்படி ஒரு அரசியல் தேவை என்று திரு அண்ணாதுரை அவர்கள் நினைத்திருந்தால் உன் கட்சியே உருவாகி இருக்காது அப்படின்றது உனக்கு தெரியாதா? அப்போ இதையெல்லாம் அசை போட்டு பார்க்க வேண்டியது சாதாரண மக்கள் கிடையாது. அவர்கள் என்றைக்கும் எந்த காலத்திலும் இந்த கேடுகட்ட குடும்பத்தையோ இந்த குடும்பத்தின் இந்த வம்சாவளியையோ ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் அதை தூக்கி பிடிக்கின்ற உங்களுக்காகத்தான் அவர்கள் அதை சகித்து கொண்டு போகிறார்கள். இப்பொழுது நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும், நீங்கள் தான் அசை போட வேண்டும். இதை இன்னமும் அனுமதிக்கப் போகிறீர்களா? இந்த கேவலம் இன்னும் நடக்க வேண்டுமா? இன்றைய இந்த காணொளி என்பது பொதுமக்களுக்கு என்பதை விட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினை பார்த்துத்தான், உனக்கு சூடு இல்லையா, உனக்கு சொரணை இல்லையா, நீ சோறு தின்று எப்போ தான் ஆரம்பிக்க போகிற, எப்போ தான் சோறு தின்ன ஆரம்பிக்க போகிற என்ற கேள்வியை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய இந்த காணொளி என்பது பொதுமக்களுக்கு என்பதை விட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினை பார்த்துத்தான், உனக்கு சூடு இல்லையா, உனக்கு சொரணை இல்லையா, நீ சோறு தின்று எப்போ தான் ஆரம்பிக்க போகிற, எப்போ தான் சோறு தின்ன ஆரம்பிக்க போகிற